தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் குறித்த விவாதம் சட்டசபையில் இன்று துவங்கியது. 2 நாள் நடைபெறும் பொது விவாதத்திற்கு பிறகு 20ஆம் தேதி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் பன்னீர்செல்வம் பதிலளிக்கின்றனர். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 5ஆம் தேதி கடைசி நாள், திரும்ப பெறுவதற்கு மார்ச் 9 கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளது. அதிமுக கூட்டணியில் ராமதாசின் பாமக தரப்பை ஏற்க பழனிசாமி மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக எம்எல்ஏ அருள் சந்தித்த போது கூட்டணி குறித்து பேச மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும். இதற்கு மேல் யாரும் கூட்டணி குறித்து பேசக்கூடாது. மீறி பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்புக்கு மிகவும் ஆபத்தான நபராக காங்கிரஸ் எம்பி ராகுல் உருவெடுத்துள்ளார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சித்துள்ளார். ஏனெனில் இந்தியாவுக்கு எதிரான எண்ணம் கொண்டவர்களுடன் தொடர்பில் உள்ளார் என்றார்.